கர்த்தருக்கு கொடுக்கிற ஸ்பேஸ். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னொன்னு இது நிறைய சொல்லலாம், ஆனா நமக்கு டைம் ரொம்ப சுருக்கமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீ அவசரப்படுத்தக்கூடாது அவரை. பயபக்தி, இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பயபக்தி. நீ வெயிட் பண்ணணும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்கள். நம்ம பக்கத்துல வந்து ஒருத்தங்களை அவசரப்படுத்துவோம். அந்த கல்யாண வீட்டுல கூட பாருங்க, பின்னாடி வந்து நிற்பாங்க தெரியுமா? அப்படி நிக்கிறதே எதுக்குன்னா, சீக்கிரம் சாப்பிடு, 2வது வயசுக்கு வெயிட் பண்ணாத, சீக்கிரம். இப்படி அவசரப்படுத்தக்கூடாது அவரை. நான் அவரை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். நான் காடை எவ்வளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன். அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர் டிசைட் பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணுவார். தேவ பிரசனத்திலிருந்து நாம தீர்மானிக்க கூடாது. தேவ பிரசனத்தில் நாம இருந்துட்டோம், அவர் டிசைட் பண்ணுவார். நம்ம அவசரப்படுத்துறோம், நிறைய கிட்ட வந்து அவசரப்படுத்துறோம். நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னு வைக்கல, கர்த்தர் எப்படி கொண்டு போவார் தெரியுமா? இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. அதன் அர்த்தம் என்ன? நீங்க யோசிக்காத ஒரு புதிய ட்ராக்க கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய வழிய கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய நன்மையை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.